வணக்கம் நண்பர்களே. மாத சம்பளம் வாங்குறவங்களில் கிட்டத்தட்ட 90% பேர் பர்சனல் லோன் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த பர்சனல் லோன் வந்து ஒரு அன்செக்யூர்டு லோன். எந்த அடமானமும் இல்லாமல் மாத சம்பளத்தை மட்டும் நம்பி கொடுக்கறதுனால எமர்ஜென்சி செலவுக்கு நிறைய பேர் இந்த பர்சனல் லோனை எடுத்துடுறோம். அப்படி பர்சனல் லோனை எடுத்துட்டு மாதம் இஎம்ஐ கட்டுறப்ப தான் அதோட வழியையே நம்மளால் உணர முடியுது. இந்த இஎம்ஐ கட்டுறதுனால ஒவ்வொரு மாதமும் பல சந்தோஷத்தை நம்ம தியாகம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போயெல்லாம் இந்த இஎம்ஐ இல்லாமல் முழு சம்பளமும் கையில் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணும். இப்போவோ அல்லது எதிர்காலத்திலேயோ ஓல்டு ப்ராப்பர்ட்டி மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையிலையோ உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வந்துச்சுன்னா அதை வச்சு பர்சனல் லோனை முன்னாடியே கட்டி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. பர்சனல் லோனை முன்னாடியே கட்ட முடியுமா, அப்படி கட்டுறதுல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். நமக்கு நம்மளோட மாத சம்பளத்தை பேஸ் பண்ணி பர்சனல் லோன் கொடுக்கறது எல்லாமே கார்ப்பரேட் பேங்க் தான். இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே லாபத்தை குறிக்கோளாக வச்சு மட்டுமே இருக்கும். அதை குறை சொல்ல முடியாது. பிஸ்னஸ்னால் அப்படி தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பர்சனல் லோனை முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறதுலையும் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. எல்லாமே பேங்க்கு சாதகமாக தான் இருக்குது. கஸ்டமர் ஆகிய நமக்கு அதில் இருக்கிற சாதகமான விஷயங்கள் பார்த்தோம்னா ஒரு 10% மட்டும்தான் இருக்கும். பர்சனல் லோனை முன்னாடியே கட்டி முடிக்கிறது அப்படின்னு நம்ம முடிவெடுத்த பிறகு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா லாகின் பீரியட். ஒவ்வொரு பேங்க்குமே ஒரு லாகின் பீரியட் வச்சுருக்கோம். இந்த லாகின் பீரியடுக்குள்ளே பர்சனல் லோனை கட்டி க்ளோஸ் பண்ண முடியாது. முன்னாடியே க்ளோஸ் பண்ண நம்ம முடிவெடுத்தாலுமே முடியாது. இந்த லாகின் பீரியடை தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய பர்சனல் லோனை முன்கூட்டியே நம்மளால் முடிக்க முடியும். முக்கியமான பேங்க்லாம் எவ்வளோ லாகின் பீரியட் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பிஐ பேங்க் 6 மாதம் லாகின் பீரியட், ஹெச்டிஎஃப்சி பார்த்தோம்னா 12 மாதம், ஆக்சிஸ் பேங்க்கு, கோட்டக் பேங்க் இதுவும் 12 மாதம் தான். ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இஎம்ஐ. இந்த ஐசிஐசிஐ பேங்க்கில் மட்டும்தான் குறைவான லாகின் பீரியட் இருக்குது. இந்த லாகின் பீரியடுக்கு அப்புறம் தான் நம்மளால் முன்கூட்டியே கட்டி முடிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பர்சனல் லோன் எடுத்துருக்க பேங்க்கில் எவ்வளோ நாள் லாகின் பீரியட் இருக்குது அப்படிங்கிறது தான். பர்சனல் லோன் எடுத்து லாகின் பீரியடும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா லோனை க்ளோஸ் பண்ணுறதுல 2 டைப் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து அதை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரீபேமெண்ட், ரெண்டாவது ஃபோர்க்ளோசர். ப்ரீபேமெண்ட் அப்படின்னா ஒரு பகுதியை மட்டும் கட்டி முடிக்கிறது, ஃபோர்க்ளோசர் அப்படின்னா முழுசாக கட்டி முடிக்கிறது. எல்லா பேங்க்லையுமே இந்த ப்ரீபேமெண்ட்டுக்கும் சார்ஜ் இருக்குது, ஃபோர்க்ளோசர் பண்ணுறதுக்கும் சார்ஜ் இருக்குது. இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல இந்த 5 பேங்க்கு அதோட ப்ரீபேமெண்ட் சார்ஜ் என்ன, ஃபோர்க்ளோசர் சார்ஜ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ்பிஐ இதோட லாகின் பீரியட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 6 மாதம். நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். இதில் ப்ரீபேமெண்ட் அதாவது ஒரு பகுதியை மட்டும் கட்டி நம்ம க்ளோஸ் பண்ணணும்னா 3% அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ, நம்ம கட்டின இஎம்ஐ போக மிச்சம் இருக்கிற நமக்கு இஎம்ஐ எவ்வளவு இருக்கோ அந்த பேலன்ஸில் 3% ப்ரீபேமெண்ட் சார்ஜாக கட்டணும். அதோட சேர்த்து ஜிஎஸ்டி டேக்ஸும் வரும். எஸ்பிஐயில் ஃபோர்க்ளோசர் சார்ஜ் வந்து கிடையாது. அதாவது முழுசாக கட்டி முடிக்கணும் அப்படின்னா எஸ்பிஐயில் சார்ஜ் கிடையாது. கட்டி நம்ம முன்னாடியே முடிச்சிடலாம். அடுத்து ஹெச்டிஎஃப்சி பார்த்தோம்னா இதோட லாகின் பீரியட் 1 இயர் சொல்லியிருந்தோம். இதோட ப்ரீ பேமெண்ட் சார்ஜ் என்ன அப்படின்னா 24 மாதத்துக்குள்ளே லோன் எடுத்து 24 மாதத்துக்குள்ளே நம்ம கட்டி முடித்தோம்னா அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸில் 4% சார்ஜ் கட்டணும். இதை 24லேருந்து 36 மாதத்துக்குள்ளே நம்ம கட்டி முடித்தோம்னா அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸில் 3% சார்ஜ் கட்டணும். 36 மாதத்துக்கு மேலே நம்ம கட்டி முடித்தோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸில் 2% சார்ஜ் கட்டணும். ஹெச்டிஎஃப்சியில் ஃபோர்க்ளோசருக்கு இது அப்படியே சேம், இதே சார்ஜ் தான் ஃபோர்க்ளோசருக்கும், அதாவது முழுசாக கட்டி க்ளோஸ் பண்ணுறதுக்கும். ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தோம்னா இதோட லாகின் பீரியட் ஃபஸ்ட்டு இஎம்ஐன்னு சொல்லியிருந்தோம். ஒரு இஎம்ஐ கட்டிட்டாலே அடுத்து இதில் ப்ரீ க்ளோசர் பண்ணிக்கலாம். இதில் ப்ரீபேமெண்ட் சார்ஜ் என்ன அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸில் 3%, ஃபோர்க்ளோசருக்கும் இதே தான், அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸில் 3%. இதில் 12 இஎம்ஐக்கு மேலே போயிட்டுனா நோ சார்ஜ். ஃபோர்க்ளோசர்லையும் இதே தான், 12 இஎம்ஐக்கு மேலே போயிட்டுனா நோ சார்ஜ். அடுத்து ஆக்சிஸ் பேங்க் பார்த்தோம்னா இதோட லாகின் பீரியட் 1 இயர் தான். இதில் ப்ரீபேமெண்ட் பார்த்தோம்னா 3 வருஷம் வரைக்கும் 36 மாதத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணோம்னா அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸில் 3%, 3 வருஷத்துக்கு மேலே அதாவது 36 மாதத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸில் 2% சார்ஜ் கட்டணும். இதே தான் ஃபோர்க்ளோசருக்கும் சேம். அடுத்து கோட்டக்கில் பார்த்தோம்னா இதோட லாகின் பீரியட் 1 இயர். கோட்டக்கில் ப்ரீபேமெண்ட் சார்ஜ் பார்த்தோம்னா 3 வருஷம் வரைக்கும் 3 வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸில் 4% கட்டணும். 36 மாதத்துக்கு மேலே அதாவது 3 வருஷத்துக்கு மேலே கட்டி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸில் 3% கட்டணும். இதே தான் ஃபோர்க்ளோசருக்கும் சேம். இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பர்சனல் லோனை முன்னாடியே கட்டி முடிக்கிறதுல நமக்கு எந்த லாபமும் கிடையாது. லோன் 10 இயர் முழுதும் நம்ம கட்டினாலும் முன்னாடியே கட்டினாலும் இதுக்கு லாபம் வந்து பேங்க் மட்டும்தான். அதனால ஒரு பல்க் அமௌண்ட் நமக்கு வருது அப்படின்னா நம்மளோட எமர்ஜென்சிக்கு தான் அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். நம்மளோட எமர்ஜென்சிக்கு போதுமான அளவு அமௌண்ட் இருக்குது, அதுக்கு மேலேயும் எக்ஸஸாக அமௌண்ட் இருக்குது அப்படின்னா தான் இந்த பர்சனல் லோனை முன்னாடியே கட்டி முடிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கணும். அப்படி இல்லாமல் கையில் ஒரு அமௌண்ட் கிடைச்ச உடனேயே இந்த பர்சனல் லோனை கட்டி முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு இதில் கொண்டாந்து கட்டினோம்னா இந்த சார்ஜெல்லாம் சேர்த்து தான் நம்ம கட்டுவோம். அடுத்த எமர்ஜென்சி வந்ததுன்னா திரும்பவும் பர்சனல் லோனை தான் நம்ம எடுப்போம். இது ஒரு சர்க்கிள் மாதிரி திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுலேருந்து நம்ம வெளில வரவே முடியாது.
அதனால பர்சனல் லோனை முன்னாடியே கட்டி முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லோனை கட்டுறதை பற்றி யோசிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இந்த பர்சனல் லோனை முன்னாடியே கட்டி முடிக்கிற சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.